ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிற vlog வந்துட்டு ஒரு ட்ராவல் vlog தாங்க. நாங்கள் எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா திருப்பதிக்கு தான் போயிட்டுருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆல்ரெடி நான் திருப்பதி vlog பார்ட் 1 வந்துட்டு அப்லோட் பண்ணியிருந்தேன். நீங்கள் அந்த வீடியோ பார்க்கலன்னா லிங்க் வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட்டில் வந்துட்டு நம்ம ஸ்ரீ காளஹஸ்தி டெம்பிளுக்கு போயிருந்தோம். அண்ட் அந்த கோயில் பார்த்திங்கன்னா நிறையா டீட்டெயில்ஸுமே நான் அந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருந்தேன். இப்போ நம்ம அங்கேருந்து அடுத்து எந்த கோயிலுக்கு வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா புஷ்கரணி டெம்பிளுக்கு தான் வந்திருக்கோம். ஸோ இந்த கோயில் வந்துட்டு லக்ஷ்மி அம்மாளோட கோயில் தாங்க. இந்த கோயில் வந்து நம்ம சாமி கும்பிட்டு தான் அதுக்கடுத்து நம்ம திருப்பதி மலை மேலேயே ஏறணும். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் இங்கே வந்து சாமி கும்பிட்டுலான்னு சொல்லிட்டு நாங்கள் இங்கே வந்தோம். அண்ட் இங்கே வந்துட்டு ஃபோன் எதுவுமே அலோட் கிடையாது, வெளியவே லாக்கர்லலாம் வச்சுட்டு தான் நம்ம உள்ளே போய் க்யூவில் நிற்கணும். அண்ட் இன்றைக்கின்னு பார்த்து க்யூ ரொம்ப பெருசாக இருந்துச்சு, ரொம்ப டைம் எடுத்துச்சு உள்ளே போய் சாமி கும்பிட்றதுக்கு. அண்ட் தக்காளியை நசுக்கிற மாதிரி நசுக்கிட்டாங்க நம்மளையே. அதுக்கப்புறம் நம்ம சாமியெல்லாம் கும்பிட்டு இப்போ நம்ம வெளியே வந்தாச்சுங்க. நாங்கள் இப்போ வந்துட்டு அடுத்து நேராக திருப்பதி மலைக்கு தான் போயிட்டுருக்கோம். ஸ்கொயர் மைல்ஸ் ஏரியா கவர் பண்ணுற இந்த திருப்பதி மலை வந்துட்டு தனியாக ஒரு மலை கிடையாதுங்க. இது வந்துட்டு மொத்தம் 7 மலையை கன்சிஸ்ட் பண்ணி தான் இது ஃபார்ம் ஆகுது. அதனாலேயே இந்த திருப்பதி மலையை வந்துட்டு ஆஃபன் சப்தகிரி அப்படின்னும் சொல்கிறாங்க. ஏன்னா அது 7 ஹில்ஸ் கன்சிஸ்ட் பண்ணுறதுனால. அண்ட் ஆல்சோ அதில் வந்துட்டு முக்கியமாக இந்த 7வது மலையில் தான் நிறையா ஸ்பெஷாலிட்டிஸ் இருக்குது. அண்ட் அதில் ஒரு ஸ்பெஷாலிட்டி வந்துட்டு அந்த 7வது மலையில் விஷ்ணு படுத்திருந்தா அவரோட ஃபேஸ் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி நேச்சுரலாக அந்த ஃபார்மேஷன் அங்கே நடந்திருக்கு. அண்ட் அந்த மலையில் தான் வந்துட்டு இந்த திருப்பதி கோயிலுமே வந்துட்டு லொக்கேட் ஆகிருக்குங்க. அண்ட் அந்த 7வது மலை தான் ரொம்பவும் பெரிய மலைன்னு சொல்கிறாங்க. மலை மேலே ஏறுறதுக்கு முன்னாடி சப்தகிரி செக் பாயிண்ட் அப்படின்ற ஒரு இடம் வருங்க. ஸோ இங்கே நம்ம வந்துட்டு செக்கிங்லாம் பண்ணி முடிச்சுட்டு தான் நம்மளை மேலேயே மலை மேலே ஏறக்கு விடுவாங்க. ஸோ இந்த இடத்துல அப்படி என்ன செக் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மக்கிட்ட ஏதாவது பிளாஸ்டிக் ஐட்டம்ஸ் லைக் பாட்டில் இல்லை பிளாஸ்டிக் கவர் இந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா அதை இங்கேயே வந்துட்டு நம்மளை டஸ்ட்பினில் டிஸ்போஸ் பண்ணிட்டு சொல்லுவாங்க. ஏன்னா மேலே வந்துட்டு இது வைல்ட் லைஃப் தானே. ஸோ நம்ம அங்கே போய் பிளாஸ்டிக் ஐட்டம்ஸ் தூக்கி
தூக்கி போட்டோன்னா அது அஃபெக்ட் பண்ணும் அப்படிங்கிறனால இந்த ஒரு இது பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ அது போக நம்ம காரு அதுக்கப்புறம் லக்கேஜஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு அவங்க செக் பண்ணுறாங்க. ஸோ இப்போ நம்ம கார் வந்துட்டு செக்கிங்லாம் பண்ணி முடிச்சுட்டு வந்துருச்சு. இப்போ நம்ம வெளியே எடுத்து செக்கிங்க்காக லக்கேஜஸ் எல்லாம் எடுத்துருந்தோம் இல்லையா, ஸோ அதெல்லாம் இப்போ நம்ம மறுபடியும் காரில் ரீஸ்டோர் பண்ணிவிட்டு நம்ம மேலே ட்ரிப்பை ஆரம்பிச்சிடலாம். அண்ட் இந்த லைட் வந்துட்டு ஃபர்ஸ்ட் பார்ட்டில் நம்ம ஆந்திராக்குள்ளே என்ட்ரு ஆனப்போ தூரத்தில் தெரிஞ்சிட்டு இருந்துச்சு. இப்போ நம்ம பக்கத்தில் வந்துட்டோம். அண்ட் அந்த லைட் பார்க்குறக்கே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. எனக்கு எப்படா மேலே போய் அந்த சாமியை பார்ப்போம் அப்படிங்கிற ஒரு எக்ஸைட்மெண்ட்டோடவே நான் இருந்தேன். கீழே சிட்டியோட வியூ வந்துட்டு ரொம்பவே சூப்பராக தெரிஞ்சுதுங்க. அண்ட் நாங்கள் வந்துட்டு இங்கே மேலே ஏறுறதுக்கு ஆரம்பிக்கும்போது நைட் டைம் ஆகிடுச்சு. ஸோ நைட்டுங்கிறனால லைட்டெல்லாம் போட்டு ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கே. அதுக்கப்புறம் நம்ம மலை மேலே ஏறி வந்ததுக்கப்புறமா ஒரு டோல்கேட் மாதிரி இருந்துச்சு. அங்கே வந்துட்டு நம்ம அங்கே செக்கிங்கில் ஒரு பில் மாதிரி நம்மளுக்கு கொடுத்துருந்தாங்க. ஸோ அதை நம்ம வந்துட்டு இவங்கக்கிட்ட காட்டணும். அதுக்கப்புறமா தான் நம்மளை உள்ளேயே அலோவ் பண்ணுவாங்க. அண்ட் உள்ளே வந்து பார்த்தா வந்துட்டு வேறு லெவல் இருந்துச்சுங்க. ஒரு தனி சிட்டி மாதிரி இருந்துச்சு. அண்ட் நிறையா ரெசார்ட்லாம் இருந்துச்சு நம்ம தங்குறதுக்கு. அண்ட் ஹோட்டல்ஸ் நிறையாவே இருந்துச்சு சாப்பிட்றதுக்கு. அண்ட் ஒரு போலீஸ் ஸ்டேஷனுமே இருந்துச்சு. அண்ட் நாங்கள் வந்துட்டு ஃபர்ஸ்ட் கார் பார்க் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு கார் பார்க்கிங்காக தான் போயிட்டுருந்தோம். காரை பார்க் பண்ணி முடித்தோடனே நான் கார்லேருந்து வெளியே இறங்கினா வெளியே இருக்கிற கிளைமேட்டுக்கு நான் அப்படியே உறைஞ்சி போகிற மாதிரி ஆகிட்டேன். ஏன்னா பயங்கரமாக பனி பெஞ்சிட்டு இருந்தது. அதுவும் நைட் டைம் வேறு, ஹில்லு மேலே வேறு இருக்கிறோம். ஸோ பனி அப்படியே இறங்கிட்டு இருந்துச்சு. நான் ரொம்பவே என்ஜாய் பண்ணேன் ஆனால் அந்த கிளைமேட்டை. அண்ட் அம்மாவும் அப்பாவும் வந்துட்டு தேவையான ஐட்டம்ஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க. இப்போ நம்ம அடுத்து இங்கேருந்து எங்கே போகிறோன்னா முதல் வேலையாக சாப்பிட்றதுக்கு தாங்க போகிறோம். அண்ட் சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே நடந்து போனோம்னா திருப்பதி டெம்பிள் வந்துடும். ஸோ அங்கே போய் நம்ம வெயிட்டிங் ஹாலில் ரெஸ்ட் பண்ணிவிட்டு காலையில் ஆனதும் அப்படியே சாமியை கும்பிட்டு வந்துடலாம். ஸோ அதுதான் பிளான். நாங்கள் இப்போ அங்கே தான் போயிட்டுருக்கோம். அண்ட் அடுத்த நாள் காலையில் ஆயிடுச்சுங்க. நாங்கள் சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சுட்டு மறுபடியும் காரை பார்க் பண்ண இடத்துக்கே வந்துட்டோம். அண்ட் காலையிலையாவது வெயில் அடிக்கும்னு பார்த்தா காலையிலையும் பனி தாங்க பேஞ்சிட்டு இருந்தது. ஆனால் எங்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரி கிளைமேட் ரொம்பவே பிடிக்கும். அண்ட் காரை பார்த்திங்கனாலே தெரியும் அப்படியே நைட்டு குளித்த மாதிரி அது இருக்குது. ஏன்னா நைட்டு ஃபுல்லாக பனி இறங்கியிருக்கு. அண்ட் இப்போ நம்ம இங்கேருந்து கீழே இறங்கி தாங்க போகிறோம். ஆனால் நான் ரொம்ப மிஸ் பண்ண போகிற விஷயமே அந்த கிளைமேட் ஒன்று தான். அண்ட் இப்போ நீங்கள் இங்கே சைடில் பார்த்துட்டு இருக்க வந்துட்டு தரிசனத்துக்கு நடந்து வர ஒரு பாத்வேவும் இருக்குல்ல ஃபாரஸ்ட்குள்ளே. ஸோ அதுதாங்க. பட் நாம் வந்துட்டு கார்லேயே மேலே ஏறி இறங்கி
இறங்கி போகிறது தான். அண்ட் மார்னிங் வந்துட்டு மிஸ்ட்டு வந்துட்டு சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. ரொம்பவே என்ஜாய் பண்ணிவிட்டு நான் கீழே இறங்கி போயிட்டுருந்தேன். ஆனால் கொஞ்சம் ஃபீலிங்காகவும் இருந்துச்சு, ஏன்னா கீழே இறங்கி போனால் கண்டிப்பாக அந்த கிளைமேட் இருக்காதுன்னு. Later that same evening. நாங்கள் தமிழ்நாடுக்குள்ளே என்ட்ராகி வேலூரை க்ராஸ் பண்ணும்போது சரி அப்படியே வேலூரில் இருக்கிற கோல்டன் டெம்பிளையும் விசிட் பண்ணிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அங்கே தாங்க வந்திருக்கோம். அண்ட் இந்த கோயிலுக்குள்ளே ஃபோன் எடுத்துகிட்டு போகக்கூடாது, ஸோ நாங்கள் எந்த ஷூட்டுமே அங்கே பண்ணல. ஆனால் கோயில் வந்துட்டு உள்ளே சூப்பராக இருந்துச்சு. அண்ட் நாங்கள் ரொம்பவே நல்லா சாமி கும்பிட்டோம். அண்ட் திருப்பதி லட்டு கொடுத்தாங்க. அண்ட் இந்த கோல்டன் டெம்பிளில் இந்த ஒரு ஃபோட்டோவும் கொஞ்சம் பூஜை ஐட்டம்ஸும் கொடுத்துருந்தாங்க. ஸோ நாங்கள் ஷாப் பண்ணது அண்ட் அவங்க எங்களுக்கு கொடுத்தது எல்லாமே வந்துட்டு நம்ம டெம்பிளுக்கு போனால் அங்கே எப்படி பண்ணுவோமோ அந்த மாதிரி தான் இருந்துச்சு. அண்ட் நாங்கள் இப்போ அடுத்து வீட்டுக்கு போய் ஃபஸ்ட்டு வேலையாக படுத்து தூங்கணும். அண்ட் இந்த வீடியோ இதோட முடிஞ்சதுங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் ப்ளீஸ் டு சப்ஸ்கிரைப் மை சேனல். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அண்ட் அன்டில் தென் பாய்.